பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டவுன் வச்சுருவோமா, ஒரு டவுன் வச்சாச்சா, அப்படியே இங்கிட்ட விடுவோம். இங்கிட்ட நம்ம டீம்மேட்டை ஒருத்தர் அடிக்கிறானே ரிவைவ் பண்ணிக்கிருப்போம். அதுக்குள்ளே நம்மளையும் சேர்த்து இந்த வரம் பாருங்கள், இந்த இவனே டவுன் அடிச்சாச்சா, ஒரு டவுன் எனக்குள்ளே கிளம்ப பார்த்தா அதுக்குள்ளே நம்ம நாக் பண்ணிடுவான். இப்போ கரெக்டான நேரத்துக்கு நம்ம டீம்மேட்டு கரெக்டாக க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணிக்கிருப்பாப்புல, அதுக்குள்ளே எனிமி வந்துடுவான் பாருங்கள். டீம் மாஃபியா அந்த ரிவைவ் பண்ணுறாரா, அப்படியே இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எனக்குள்ளே நின்று மெடி போட்டுக்கிருப்பேன். எனிமி வர்றதை கவனிச்சாச்சா, நம்ம டீம்மேட்டை நாக் பண்ண அடுத்த செகண்டே நான் அழுத்த ஆரம்பிச்சிருவேன். பாவம் பைப்பில் கதறி பிறப்பால் நேரம். மொத்தம் 2 மேட்ச்சு, இந்த மேட்சும் சரி இன்னொரு மேட்சும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக அந்த வீடியோவும் சேர்த்து போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சிரிப்பீங்க, இங்கே என்ன ப்ரோ இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ப்ரோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த ஃபன்னு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கன்று இந்த ஒரே கன்னை வச்சு விளாடுவோன்ட்டு விளாண்டுக்கிருப்பேன். ஆனால் கடைசி வரை இந்த ஒரு கன்று இது இன்னொரு கன்னும் வச்சுருந்தா விளாண்டுக்கிருப்பேன். நீங்களே அதை மேட்ச்சை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாகவே பாருங்கள். அப்படியே அமௌண்ட் போட்டு வருவேன்னா இங்கேனாக்குள்ளே ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் வேறு வந்துடுவான். இதில் எங்களை அடிக்க ஸ்னைப்பர் பிளேயர் வேறு வந்துடுவான் கைஸ். அதான் கைஸ் வெறுத்தல அவனுக்கு அந்த அங்கனக்குள்ளே நிற்கிறான், நான் கவனிக்கலை. சரி எனிமி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்ப ரஷ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது போட்டுருச்சா, உட்காந்துருக்கேன்னா இப்போ பாருங்கள் நடக்கிறத மட்டும். இவனை அப்படியே என்ன நாக்கடிச்சிட்டானா, அவன் நாக்கானதுனால எனக்கு நல்ல வேலை, அது தப்பிச்சேன். இப்போ நம்ம பிளேயர் இங்கே இவருக்கு இது ரிவே பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் ஒரு செகண்டில் நாக்காயிடுவார். இப்போ கரெக்டான நேரத்துக்கு திரும்படி நம்ம டீம் மாஃபியா வருவார் பாருங்கள், க்ளோவால் போட்டு வந்துட்டாரா. இப்போ பாருங்கள் நம்மளை ரிவைவ் பண்ணிவிட்டு நமக்காக கடைசி அவரும் உயிர் நாக்காயிடுவார் பாருங்கள். நம்ம டீம்மேட் இன்னொருத்தர் ரிவைவ் பண்ணலாம் போகிற நேரத்தில் அவரும் நாக்காயிடுவார். இந்த டைம் தான் விக்டர் நம்ம எனக்கு கை கொடுத்துச்சு. விக்டர் மட்டும் இல்லைனா 1v2 கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது கைஸ். ட்ராக்கர் கரெக்டாக ஒர்க் ஆனதுனால அப்படியே இங்கே வந்து விக்டரில் ஒரு நாக்கு அடிச்சுட்டு அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ண போகாமல் இருக்கிற நேரத்தில் இன்னொரு டீம்மேட் வந்து டேமேஜ் பயங்கரமாக கொடுத்துட்டாப்ப, அப்படியே அவரே அடித்து ட்ரிபிள் கில் அடித்தாச்சு. அப்படியே இங்கே வந்துட்டு இப்போ அடுத்த ரவுண்டை அதே விக்டருக்குன்னு வச்சு அப்படியே கண்டினியூஸாக விளாண்டோம் கைஸ். எனிமி ஆனால் நல்லா கதறிட்டாங்க கைஸ், வச்சு செஞ்சுருக்கேன் கைஸ் இந்த மேட்ச்சில். இதான் அந்த எனிமிகளோட லிஸ்ட்டு, இங்கிட்டு நம்ம லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க கைஸ். கடைசி வரை எனிமியை ஒரு ரவுண்டு கூட அடிக்க விடாமல் ஜெயிக்க விடாமல் பண்ணியாச்சு கைஸ். நம்ம ரசியன் ப்ரோ தான் நமக்கு இங்கேருந்து பேக்கப் கொடுத்தாரு. இப்போ வருவான் பாருங்கள், இந்த இவனை ஒன்று வச்சாச்சா, இப்போ பாருங்கள் நமக்கு டேமேஜ் கொடுத்துருவான். ரசியன் ப்ரோ போயிட்டு டேமேஜ் கொடுத்துருப்பாரு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரும் நாக்காயிடுவார். இங்கே வந்துக்குள்ள அதுக்குள்ளே வந்து திரும்ப நம்ம மாஃபியா ப்ரோ வந்து ரிவே பண்ணிடுவார். ஈகோ ப்ரோ வந்து இந்த தடவை ரிவே பண்ணிவிட்டு ஃபுல் மெடியை போட்டுக்கிருப்போம். போகிறதுக்குள்ளே ஈகோ ப்ரோவும் நாக்காயிடுவார். என்னடா அது நடக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஈகோ ப்ரோ இந்த ரஷ் பண்ணுறாரா, அவரையும் நாக்கடிச்சிருவாங்க. நம்ம அப்படியே அவருக்கு பேக்கப் போயிட்டு அப்படியே க்ளோவால் உடைக்கலாம், க்ளோவால் உடச்சிருவோம். க்ளோவால் உடச்சோம்னா வெளியே 2 பேர் அப்படியே பறந்துடுவாங்க. அப்படியே பறந்துடுறதுலேயே ஒருத்தனை டவுன் அடிச்சு ஈகோ ப்ரோ ஒன்று டவுன் அடிச்சிருவார். 2 கிலோமே அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஒரு ஜாஸ்தியாக இருப்பான். இப்போ பாருங்கள் இன்னொருத்தையும் வருவான் பாருங்கள். இப்போ இன்னொருத்தன் தான் அங்கே இருக்கான சேத்துக்கு பின்னாடி அவனையும் போய் அடிப்பான். ஓடி போய் அப்படியே அடித்து நாக்கடிச்சு அவனையும் கில்ல பண்ணியாச்சு. ட்ரிபிள் கில் டபுள் கில் தடவை அடித்து போய் அடித்தாச்சு.